என் தங்கமே, இன்று உன் உடல் இலகுவாக தெரிகிறது என்றால் அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது உன் உள்ளத்தில் நடந்த மாற்றத்தின் பிரதிபலிப்பு. நீ நீண்ட நாட்களாக சுமந்து வந்த சோர்வு, கவலை, மன அழுத்தம் இப்போது மெதுவாக கரைந்து போகிறது. உடல் வலி பல நேரங்களில் மனத்தின் சுமையை சுமக்கும். மனம் இலகுவானால் உடலும் இலகுவாகும். அதுதான் இன்று உன் அனுபவம். நீ ஒரு காலத்தில் உன் உணர்வுகளை உள்ளே அடக்கி வைத்திருந்தாய். சொல்லாமல் விழுங்கிய வார்த்தைகள் இருந்தன. வெளியில் சிரித்தாலும் உள்ளே சுமை இருந்தது. அந்த சுமை தான் உன் தோள்களில் வலியாக மாறியது. உன் முதுகில் கனமாக இருந்தது. உன் நெஞ்சில் அழுத்தமாக இருந்தது. இன்று அந்த அழுத்தம் குறைந்திருக்கிறது. ஏனெனில் நீ உன் உணர்வுகளை ஏற்றுக்கொண்டாய். நீ உன்னை மறைக்காமல் பார்த்தாய். உன் உடல் உன்னுடன் பேசிக்கொண்டே இருந்தது. ஓய்வு தேவை என்று சொன்னது. அமைதி தேவை என்று சொன்னது. கவலை குறை என்று சொன்னது. நீ இப்போது அந்த குரலை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் இலகுவாக தெரிகிறது. நீ உன் உடலை எதிர்த்து வாழவில்லை. அதோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டாய். நீ மனதில் வைத்திருந்த குற்ற உணர்வுகளை விட்டுவிட்டாய். எல்லா விஷயத்திற்கும் நான் காரணம் என்று உன்னை நீ தண்டித்த நாட்கள் முடிந்துவிட்டன. நீ உன் மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டாய். தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அது உன்னை குறைக்காது என்று புரிந்துகொண்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் உடலுக்கு ஓய்வை கொடுத்தது. உன் சுவாசம் இப்போது ஆழமாக இருக்கிறது. முன்பு அது வேகமாக இருந்திருக்கலாம். கவலை இருந்தால் சுவாசம் மாறும். மனம் அமைதியானால் சுவாசம் சீராகும். அந்த சீரான சுவாசமே உன் உடலுக்கு புதிய ஆற்றலை தருகிறது. ஒவ்வொரு மூச்சும் இப்போது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. நீ உன் உடலை அன்புடன் பார்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். போதுமான தூக்கம், சரியான உணவு, சிறிய நடைப்பயிற்சி, இவை எல்லாம் பெரிய மருந்துகள். நீ உன்னை கவனிக்க தகுதியானவன் என்று புரிந்து கொண்டாய். இந்த அன்பு தான் உன் உடலை இலகுவாக்குகிறது. முன்பு நீ உன் வேதனையை மறைத்து வலிமையாக நடிக்க முயன்றிருக்கலாம். இன்று நீ உண்மையாக இருக்கிறாய். வலி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாய். சோர்வு இருந்தால் ஓய்வெடுக்கிறாய். இந்த நேர்மை தான் உன் உடலை நன்றி சொல்ல வைக்கிறது. அது உனக்கு சைகை காட்டுகிறது. இப்போது நீ அதை புரிந்துகொள்கிறாய். உன் மனதில் இருந்த பயம் குறைந்துவிட்டது. எதிர்காலம் பற்றி இருந்த பதட்டம் மெதுவாக மங்கிவிட்டது. அந்த பதட்டம் தான் உன் தசைகளை இறுக்கமாக வைத்திருந்தது. இன்று அந்த இறுக்கம் தளர்ந்திருக்கிறது. அதனால் தான் உடல் இலகுவாக தெரிகிறது. நீ உன் உள்ளத்தில் மன்னிப்பை வளர்த்தாய். யாரையோ குற்றம் சொல்லி பிடித்து நிற்கவில்லை. அந்த பிடிப்பு தான் உன் நரம்புகளை கடினமாக்கியது. இன்று நீ விடுவித்தாய். விடுவித்த இடத்தில் அமைதி வந்தது. அமைதி வந்த இடத்தில் ஆற்றல் ஓட ஆரம்பித்தது. உன் உடல் ஒரு கருவி. அது உன் ஆன்மாவின் வீடு. நீ அந்த வீட்டை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் அது உனக்கு பதிலளிக்கிறது. நீ உன்னை தண்டிக்காமல் அன்பு காட்ட ஆரம்பித்தவுடன் உன் உடல் உன்னை காப்பாற்ற ஆரம்பித்தது. நீ உன் சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பித்தாய். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் நம்பவில்லை. அதை கேள்வி கேட்டாய். அதை மாற்ற முயன்றாய். இந்த முயற்சி உன் மூளைக்கு ஓய்வை கொடுத்தது. ஓய்வான மனம் தான் ஆரோக்கியமான உடலை உருவாக்கும். உன் இதயம் இப்போது லேசாக துடிக்கிறது. அதில் கோபம் இல்லை. அதில் குற்ற உணர்வு இல்லை. அதில் சுமை இல்லை. அது நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. இந்த நம்பிக்கை தான் உன் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கவில்லை. எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை விட்டுவிட்டாய். சில விஷயங்கள் காலத்தால் சரியாகும் என்பதை ஏற்றுக்கொண்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் தோள்களில் இருந்த சுமையை இறக்கியது. நீ உன் உள்ளத்தில் நன்றியுணர்வை வளர்த்தாய். சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொன்னாய். காலை எழுந்ததற்கு நன்றி. உடல் இயங்குவதற்கு நன்றி. சுவாசிக்க முடிவதற்கு நன்றி. இந்த நன்றியுணர்வு உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் உயிர்ப்பிக்கிறது. இன்று உன் உடல் இலகுவாக தெரிகிறது என்றால் அது யாரோ எடுத்துக்கொண்டு சென்றது அல்ல. நீயே விட்டுவிட்டாய். நீ உன் சுமையை தரையில் வைத்தாய். நீ உன் மன அழுத்தத்தை விடுவித்தாய்.
நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாய். அதனால் தான் இந்த லேசான உணர்வு. என் தங்கமே, இந்த இலகுவை காப்பாற்று. உன் மனதை சுத்தமாக வைத்திரு. உன் உடலை அன்புடன் கவனித்துக்கொள். உன் சுவாசத்தை ஆழமாக அனுபவி. உன் எண்ணங்களை மென்மையாக தேர்ந்தெடு. உன் உணர்வுகளை மதித்து அணுகு. உன் உடல் உன் எதிரி அல்ல. அது உன் தோழன். அது உன்னுடன் பயணம் செய்கிறது. நீ அதை கேட்க ஆரம்பித்தால் அது உன்னை காக்கும். நீ அதை மதித்தால் அது உனக்கு வலிமை தரும். இன்று நீ அந்த பாதையில் இருக்கிறாய். உன் உள்ளத்தில் அமைதி. உன் சுவாசத்தில் சமநிலை. உன் இதயத்தில் நம்பிக்கை. இந்த மூன்றும் சேர்ந்து உன் உடலை இலகுவாக்குகின்றன. நீ தொடர்ந்து உன்னை அன்புடன் அணைத்துக்கொள். உன் வாழ்க்கை ஒளியுடன் நகர்கிறது. உன் உடல் அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு புதிய ஆற்றலுடன் உன்னுடன் நடக்கிறது. இந்த இலகுவான உணர்வு தற்காலிக காற்றல்ல. அது உன் உள்ளத்தின் புதிய நிலை. நீ நீண்ட நாட்களாக சுமந்து வந்த மன அழுத்தத்தின் கட்டுகளை மெதுவாக அவிழ்த்து கொண்டிருக்கிறாய். அந்த அவிழ்த்தல் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அதனால் தான் உடல் பதிலளிக்கிறது. அது இப்போது பாதுகாப்பாக உணர்கிறது. முன்பு அது எப்போதும் எச்சரிக்கையில் இருந்தது. இப்போது அது ஓய்வெடுக்க கற்றுக்கொள்கிறது. நீ உன் உடலை கடிந்து கொண்ட காலம் இருந்தது. ஏன் சோர்வு என்று கேட்டு உன்னை தள்ளி வைத்த தருணங்கள் இருந்தது. இன்று நீ அதே உடலை மென்மையாக அணைக்கிறாய். அது சோர்வாக இருந்தால் ஓய்வளிக்கிறாய். அது வலித்தால் கவனிக்கிறாய். இந்த அணுகுமுறை மாற்றம் மிக பெரிய மாற்றம். அன்பு கிடைக்கும் இடத்தில் உடல் மலர்கிறது. உன் தசைகளில் இருந்த இறுக்கம் குறைந்திருக்கிறது. அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளே உணர முடிகிறது. நீ சின்ன விஷயத்திற்கே பதட்டப்படாமல் இருக்க ஆரம்பித்தாய். உன் நெஞ்சில் இருந்த அழுத்தம் இப்போது குறைந்து வருகிறது. அது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அது தொடர்ச்சியான சுய பராமரிப்பின் விளைவு. நீ உன் உணர்வுகளை ஒடுக்காமல் அனுமதிக்கிறாய். அழ வேண்டும் என்றால் அழுகிறாய். பேச வேண்டும் என்றால் பேசுகிறாய். அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்கிறாய். இந்த இயல்பு நிலை உன் உடலை சமநிலைப்படுத்துகிறது. ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் தான் பல நேரங்களில் உடல் வலியாக வெளிப்படும். நீ அதை புரிந்து கொண்டாய். உன் தூக்கம் இப்போது சீராக மாறுகிறது. முன்பு எண்ணங்களால் கலைந்த இரவுகள் இருந்திருக்கலாம். இன்று நீ படுக்கைக்கு செல்லும் போது மனதில் அமைதி அதிகமாக உள்ளது. அந்த அமைதி உன் உடலின் மீளுருவாக்கத்தை வேகப்படுத்துகிறது. ஓய்வான தூக்கம் தான் உண்மையான மருந்து. நீ உன் உடலை மற்றவர்களுடன் ஒப்பிடவில்லை. அது எப்படி இருக்க வேண்டும் என்று திணிக்கவில்லை. அது இப்போது எப்படி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் நரம்பு அமைப்புக்கு ஒரு நிம்மதி. எதிர்ப்பு குறைந்த இடத்தில் ஆற்றல் சீராக ஓடும். நீ உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தாய். மெதுவாக உள்ளே எடுத்து மெதுவாக வெளியே விடுகிறாய். இந்த சின்ன பழக்கம் உன் உடலை ஆழமாக மாற்றுகிறது. சுவாசம் அமைதியாக இருந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் தளர்கிறது. இந்த சங்கிலி இப்போது உன் வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிறது. நீ உன் உணவில் கவனம் செலுத்துகிறாய். உடலுக்கு தேவையானதை அளிக்கிறாய். அதிகப்படியான சுமையை போடவில்லை. உன் உடலை தண்டிக்கவில்லை. அது உன் வாழ்க்கையை தாங்கி நிற்கும் கருவி என்பதை மதிக்க ஆரம்பித்தாய். இந்த மரியாதை தான் உன் ஆரோக்கியத்தின் அடித்தளம். உன் உள்ளத்தில் இருந்த பழைய காயங்களை மெதுவாக ஆற்றிக் கொண்டிருக்கிறாய். நினைவுகள் வரலாம். ஆனால் அவை உன்னை அதிரச் செய்யவில்லை. நீ அவற்றை பார்த்து விடுவிக்கிறாய். இந்த விடுதலை உன் நரம்புகளை சீராக்குகிறது. உன் உடல் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது என்று உணர்கிறது. நீ உன் நாளில் சிறிய மகிழ்ச்சிகளை சேர்த்திருக்கிறாய். காலை வெளிச்சத்தை ரசிப்பது. ஒரு கப் சூடான பானத்தை அமைதியாக குடிப்பது. இயற்கையின் சத்தத்தை கேட்பது. இந்த சிறிய தருணங்கள் உன் உடலுக்கு ஒரு நிம்மதி. அது வாழ்க்கை ஓடிக்கொண்டே போகும் ஓட்டம் அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. நீ உன் எண்ணங்களை மென்மையாக மாற்றுகிறாய். நான் பலவீனமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை. நான் மீண்டு வருகிறேன் என்ற எண்ணம் உள்ளது. இந்த சொற்கள் உன் உடலுக்கு நேரடி தாக்கம் செலுத்துகின்றன. வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. அவை ஆற்றல்.
நீ உன் உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் மனதில் இருந்த நிரந்தர அவசரம் குறைந்து வருகிறது. எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் இல்லை. சில விஷயங்கள் மெதுவாக ஆறும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய். இந்த பொறுமை உன் உடலின் மீளுருவாக்கத்தை ஆழமாக ஆதரிக்கிறது. நீ உன் எல்லைகளை தெளிவாக வைத்திருப்பதால் உன் உடல் இப்போது பாதுகாப்பாக உணர்கிறது. யாராவது உன் ஆற்றலை களைத்து விட அனுமதிக்கவில்லை. உன் நேரத்தை மதிக்கிறாய். உன் ஓய்வை மதிக்கிறாய். இந்த பாதுகாப்பு உன் உடலுக்கு ஒரு கவசம். நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்தாய். நான் நலம் பெறுகிறேன் என்ற நம்பிக்கை. நான் முன்னேறுகிறேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன் உயிரணுக்களுக்கே ஒரு புதிய தகவலை கொடுக்கிறது. அவை புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றன. உடல் என்பது உயிருள்ள அறிவு. அது உன் எண்ணங்களை கேட்கிறது. இப்போது நீ உன்னை குறை சொல்லவில்லை. முன்பு நடந்தவற்றை நினைத்து உன்னை தண்டிக்கவில்லை. நீ மனிதன். நீ கற்றுக்கொள்கிறாய். நீ வளர்கிறாய். இந்த மென்மையான அணுகுமுறை உன் உடலுக்கு ஒரு நன்றியுணர்வை உண்டாக்குகிறது. அது உன்னுடன் இணைந்து பயணம் செய்கிறது. என் தங்கமே, இந்த இலகுவை தொடர்ந்து வளர்த்துக்கொள். தினசரி உன் உடலை கேள். உன் மனதை கவனித்துக்கொள். உன் சுவாசத்தை நினைவில் கொள். உன் எண்ணங்களை மென்மையாக்கு. உன் வாழ்க்கையை அவசர ஓட்டமாக அல்ல, அர்த்தமுள்ள பயணமாக வாழ். உன் உடல் இப்போது உன்னிடம் சொல்லுகிறது, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை கேட்க ஆரம்பித்தாய். அதனால் தான் நான் இலகுவாக இருக்கிறேன். இந்த இணைப்பு தான் உண்மையான குணமடைதல். வெளியிலிருந்து யாரும் எடுத்து செல்லவில்லை. நீயே உன் சுமையை இறக்கியாய். நீயே உன் மனதை தளர்த்தினாய். நீயே உன் உயிருக்கு ஓய்வு கொடுத்தாய். உன் வாழ்க்கை ஒளி பெறுகிறது. உன் உடல் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்கிறது. உன் மனம் சமநிலையை கற்றுக்கொள்கிறது. நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் இந்த இலகு உணர்வு இன்னும் ஆழமாகும். உன் உள்ளத்தின் அமைதி உன் உடலின் ஆரோக்கியமாக மாறும். உன் அன்பு உன் உயிரின் வலிமையாக மாறும். நீ முழுமையாக நலம் பெறும் பாதையில் இருக்கிறாய். உன் உடலும் மனமும் இப்போது ஒரே திசையில் இயங்கத் தொடங்கியிருக்கின்றன. அந்த ஒற்றுமை தான் இலகுவின் உண்மையான காரணம். முன்பு உன் எண்ணங்கள் ஒரு திசை, உன் உணர்வுகள் மற்றொரு திசை, உன் உடல் வேறு ஒரு திசை என்று இருந்திருக்கலாம். அந்த பிரிவு உன்னை சோர்வாக்கியது. இன்று அந்த பிரிவு குறைந்துள்ளது. உன் உள்ளம் ஒருமுகமாகியுள்ளது. அந்த ஒருமை உன் உடலை அமைதிப்படுத்துகிறது. நீ இப்போது உன்னை எதிர்த்து வாழவில்லை. உன் உடலுடன் நட்பாக வாழ்கிறாய். அது உன் அழுத்தங்களை சுமந்து வந்ததை நீ உணர்ந்துவிட்டாய். அதனால் நீ அதற்கு நன்றி சொல்கிறாய். நன்றி சொல்லும் உள்ளத்தில் வலி நீடிக்காது. நன்றியுணர்வு என்பது குணமடைதலின் சக்தி. நீ அந்த சக்தியை தினசரி பயன்படுத்துகிறாய். உன் வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற பயங்கள் மெதுவாக அகன்றுவிட்டன. எதிர்காலம் பற்றிய பதற்றம் குறைந்துள்ளது. மற்றவர்களின் எண்ணங்களை நினைத்து சோர்வடைந்த நாட்கள் குறைந்துவிட்டன. இந்த மன அமைதி உன் உடலில் நேரடி தாக்கம் செலுத்துகிறது. மனம் அமைதியாக இருந்தால் நரம்புகள் தளர்கின்றன. நரம்புகள் தளர்ந்தால் உடல் இலகுவாகிறது. நீ இப்போது உன் நாளை மென்மையாக தொடங்குகிறாய். உடனே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவசர முடிவுகள் இல்லை. நீ உன் வேகத்தில் நகர்கிறாய். இந்த இயல்பு உன் உடலுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் குணமடைதல் இயல்பாக நடக்கும். உன் சிந்தனை முறை மாறியுள்ளது. முன்பு ஒரு சின்ன பிரச்சினை கூட பெரிதாக தோன்றியிருக்கலாம். இப்போது அதே பிரச்சினை ஒரு தீர்க்கக்கூடிய விஷயமாக தெரிகிறது. இந்த பார்வை மாற்றம் உன் உடலின் அழுத்தத்தை குறைக்கிறது. அழுத்தம் குறைந்தால் வலி குறையும். அது இயற்கையான செயல். நீ உன் உணர்வுகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொண்டாய். கோபம் வந்தால் அதை உடனே வெளியேற்றாமல் அதை புரிந்து கொள்கிறாய். சோகம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் உடலை காப்பாற்றுகிறது. ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் தான் உடலில் சுமையாக தங்கும். நீ அவற்றை விடுவிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் உறக்கம் இப்போது ஆழமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் மனம் சிந்தனையில் சிக்கிக் கொள்ளும் பழக்கம் குறைந்துவிட்டது. படுக்கையில் இருக்கும் போது உன் உடல் தளர்கிறது.
உன் சுவாசம் மெதுவாகிறது. இந்த நிலை உன் உடலுக்கு மீளுருவாக்கத்தை வழங்குகிறது. ஓய்வு என்பது ஒரு பரிசு. நீ அதை உனக்கு தருகிறாய். நீ உன் உடலை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தியுள்ளாய். ஒவ்வொரு உடலும் தனித்த பயணம் கொண்டது என்பதை புரிந்து கொண்டாய். இந்த புரிதல் உன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஒப்பீடு என்பது மனதை சுருக்கிவிடும். ஏற்றுக்கொள்ளுதல் மனதை விரிவாக்கும். நீ விரிவாக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன் தினசரி பழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் பெரிய பலனை தருகின்றன. போதுமான தண்ணீர், இயற்கை வெளிச்சம், மென்மையான இயக்கம், ஆழ்ந்த சுவாசம், இவை எல்லாம் எளிமையானவை. ஆனால் அவை உன் உடலின் சக்தியை மீட்டெடுக்கின்றன. நீ அவற்றை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் உள்ளத்தில் இப்போது அமைதி இருக்கிறது. அந்த அமைதி ஒரு காலியான உணர்வு அல்ல. அது நிறைந்த நிலை. அங்கே நம்பிக்கை உள்ளது. அங்கே நன்றியுணர்வு உள்ளது. அங்கே தன்னம்பிக்கை உள்ளது. இந்த மூன்று சேர்ந்து உன் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல செய்தி அனுப்புகின்றன. உடல் அந்த செய்தியை கேட்கிறது. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை விட்டுவிட்டாய். எல்லாவற்றையும் உடனே மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் குறைந்துள்ளது. சில விஷயங்கள் தானாக சரியாகும் என்பதை நீ நம்புகிறாய். இந்த நம்பிக்கை உன் நரம்பு அமைப்புக்கு ஓய்வை தருகிறது. ஓய்வு தான் இலகுவின் அடித்தளம். நீ உன் உடலை அன்புடன் தொடங்குகிறாய். கண்ணாடியில் பார்த்து உன்னை குறை சொல்லவில்லை. மாறாக நன்றி கூறுகிறாய். இந்த சுய அன்பு உன் உடலை குணப்படுத்துகிறது. உன் உடல் உன் வார்த்தைகளை கேட்கிறது. நீ நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது பதிலளிக்கிறது. உன் உள்ளத்தில் இருந்த பழைய வேதனைகள் இப்போது சுமையாக இல்லை. அவை கற்றல் அனுபவமாக மாறியுள்ளன. அந்த மாற்றம் உன்னை லேசாக்குகிறது. லேசான மனம் லேசான உடலை உருவாக்குகிறது. நீ அந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பித்துள்ளாய். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அவற்றை அடக்காமல் அமைதியாக மாற்றுகிறாய். இந்த விழிப்புணர்வு உன் உடலின் ஆற்றலை பாதுகாக்கிறது. எண்ணங்கள் என்பது ஆற்றல். நல்ல எண்ணங்கள் உடலை பலப்படுத்தும். என் தங்கமே, இந்த இலகு உணர்வு உன் உண்மையான முன்னேற்றம். வெளிப்புற மாற்றங்களை விட இது பெரியது. ஏனெனில் உள்ளத்தில் அமைதி வந்தால் வெளிப்புற வாழ்க்கை தானாக சீராகும். உன் உடல் இப்போது உன்னுடன் ஒத்துழைக்கிறது. அது உன்னை எதிர்க்கவில்லை. நீ இந்த பாதையில் தொடர்ந்து சென்றால் உன் ஆரோக்கியம் மேலும் நிலைபெறும். உன் சுவாசம் மேலும் ஆழமாகும். உன் தூக்கம் மேலும் சீராகும். உன் மனம் மேலும் தெளிவாகும். உன் வாழ்க்கை மேலும் சமநிலையாகும். இந்த வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது உறுதியானது. உன் உடல் இலகுவாக இருப்பது ஒரு சிக்னல். அது சொல்கிறது நீ சரியான திசையில் செல்கிறாய் என்று. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் உடல் மலர்கிறது. உன் எண்ணங்கள் மென்மையாக இருந்தால் உன் ஆற்றல் சீராக ஓடுகிறது. இந்த இயற்கை இணைப்பை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். இப்போது நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் குணமடைதலின் அடித்தளம். நீ உன்னுடன் சமாதானமாக இருக்கிறாய். அதனால் தான் உடலும் உன்னுடன் சமாதானமாக இருக்கிறது. இந்த சமாதானம் உன் வாழ்க்கையின் புதிய நிலை. அதை பாதுகாத்து தொடர்ந்து வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் இப்போது உருவாகும் இந்த அமைதி ஒரு பரிசு. அது திடீரென வந்தது அல்ல. நீ நீண்ட நாட்களாக செய்த உள் பணியின் விளைவு. உன் எண்ணங்களை கவனித்தாய். உன் உணர்வுகளை புரிந்து கொண்டாய். உன் உடலை மதிக்கத் தொடங்கினாய். இந்த மூன்றும் சேர்ந்ததால்தான் இன்று உன் உடல் இலகுவாக உணர்கிறது. இது வெளியில் இருந்து யாரும் எடுத்துச் சென்றது அல்ல. நீ உன் சுமையை மெதுவாக விடுவித்தாய். மனதில் இருந்த கனமான சிந்தனைகள் உடலை இறுக்கமாக வைத்திருந்தன. கவலை இருக்கும்போது தோள்கள் இறுக்கமாகும். பதற்றம் இருக்கும்போது நெஞ்சு சுருங்கும். பயம் இருந்தால் சுவாசம் குறையும். இப்போது அந்த நிலை மாறியுள்ளது. நீ மெதுவாக சுவாசிக்கிறாய். நீ ஆழமாக உணர்கிறாய். நீ அமைதியாக இருக்கிறாய். அந்த அமைதி உன் உடலுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. உன் உடல் இப்போது உன்னுடன் இணைந்துள்ளது. அது உன்னை எதிர்க்கவில்லை. அது உன் உள்ளத்தின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது.
நீ உன் வாழ்க்கையில் எதிர்மறை சுழற்சிகளை நிறுத்தியதால் உடல் தன்னுடைய பழைய எச்சரிக்கை நிலையை விட்டுவிட்டது. தொடர்ந்து அழுத்தத்தில் இருந்தால் உடல் தன்னை பாதுகாக்க முயலும். ஆனால் நீ அந்த அழுத்தத்தை குறைத்ததால் உடல் தளர்ந்துள்ளது. நீ இப்போது உன் நாளை நன்றியுடன் தொடங்குகிறாய். இந்த நன்றி உன் உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் நல்ல செய்தி அனுப்புகிறது. நன்றி இருக்கும் இடத்தில் சோர்வு நீடிக்காது. நன்றி இருக்கும் இடத்தில் காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். நீ உன் உடலுக்கு நன்றி சொல்கிறாய். அது உனக்கு பதிலளிக்கிறது. உன் மனதில் இருந்த பழைய சுமைகள் இப்போது குறைந்து வருகின்றன. நீ அவற்றை மறக்கவில்லை, ஆனால் அவற்றை சுமக்கவில்லை. இந்த வித்தியாசம் முக்கியமானது. சுமையுடன் நினைப்பது உடலை கஷ்டப்படுத்தும். நினைவுடன் ஆனால் சுமையின்றி வாழ்வது உடலை விடுதலை செய்யும். நீ அந்த விடுதலையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அமைதி அதிகரித்துள்ளதால் உன் நரம்பு அமைப்பு சமநிலையாகியுள்ளது. முன்பு சிறிய விஷயத்துக்கும் உடல் பதட்டம் காட்டியிருக்கலாம். இன்று அதே விஷயம் உன்னை அசைக்கவில்லை. இந்த நிலைத்தன்மை உன் ஆரோக்கியத்தின் அடையாளம். நிலைத்த மனம் நிலைத்த உடலை உருவாக்கும். நீ உன் உடலை மதிக்க ஆரம்பித்ததால் அது உன்னை காக்க ஆரம்பித்துள்ளது. நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறாய். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கவனம் செலுத்துகிறாய். இந்த சமநிலை உன் ஆற்றலை பாதுகாக்கிறது. ஆற்றல் வீணாகாமல் இருந்தால் உடல் வலிமையாக இருக்கும். உன் உணர்வுகளை ஒடுக்காமல் அனுமதிப்பது உன் உடலுக்கு மிகப்பெரிய உதவி. அழுத்தப்பட்ட உணர்வுகள் உடலில் வலி வடிவில் வெளிப்படும். நீ அவற்றை பேச அனுமதித்தாய், எழுத அனுமதித்தாய், உணர அனுமதித்தாய். இந்த வெளிப்பாடு உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. சுத்தமான உள்ளம் சுத்தமான உடலை ஆதரிக்கும். நீ இப்போது உன் உடலை குறை சொல்லவில்லை. அது எப்படி இருக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கவில்லை. அது இன்று எப்படி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. பாதுகாப்பு உள்ள இடத்தில் மீளுருவாக்கம் நடக்கும். உன் சிந்தனைகள் இப்போது மென்மையாக உள்ளன. எதிர்காலம் பற்றி அதிக பயம் இல்லை. கடந்த காலம் பற்றி அதிக குற்ற உணர்வு இல்லை. தற்போதைய தருணத்தில் இருக்க கற்றுக்கொண்டாய். இந்த தருணத்தில் இருக்கும்போது உடல் ஓய்வெடுக்க முடியும். உடல் ஓய்வெடுக்கும் போது வலி குறையும். நீ உன் வாழ்க்கையில் சிறிய ஆரோக்கியமான பழக்கங்களை சேர்த்துள்ளாய். இயற்கை காற்று, மென்மையான நடனம் போல நடந்தல், போதுமான தண்ணீர், ஆழ்ந்த சுவாசம். இவை எல்லாம் எளிய செயல்கள், ஆனால் அவை உடலின் உள்ளக சமநிலையை திரும்ப கொண்டு வருகின்றன. நீ அவற்றை தொடர்ச்சியாக செய்கிறாய். உன் உடல் இலகுவாக இருப்பது உன் உள்ளம் இலகுவாக இருப்பதின் சாட்சி. மனம் கனமாக இருந்தால் உடல் அதனை தாங்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் அதை கொண்டாடும். இன்று உன் உடல் கொண்டாடுகிறது. அது உன்னிடம் நன்றி தெரிவிக்கிறது. நீ உன்னை மன்னித்துவிட்டாய். அந்த மன்னிப்பு ஒரு பெரிய விடுதலை. உன்னை குற்றம் சாட்டி வாழ்ந்த நாட்கள் உன் ஆற்றலை குறைத்தன. இன்று அந்த ஆற்றல் மீண்டும் உன்னிடம் திரும்பியுள்ளது. நீ உன் ஆற்றலை உன் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாய். அது உன் உடலுக்கு சக்தி தருகிறது. உன் உடல் ஒரு கண்ணாடி போல. அது உன் உள்ளத்தின் நிலையை பிரதிபலிக்கிறது. உன் உள்ளத்தில் அமைதி அதிகரித்தால் உடல் தானாக சரியாகும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை வளர்ந்தால் உடல் தளர்ந்திருக்கும். இந்த தொடர்பை நீ இப்போது புரிந்து கொண்டுள்ளாய். நீ உன் உடலுடன் பேச ஆரம்பித்திருக்கிறாய். அது சொல்வதை கேட்கிறாய். சோர்வு என்றால் ஓய்வு, வலி என்றால் கவனம். இந்த கேட்கும் பழக்கம் உன் ஆரோக்கியத்தை காக்கும். உடலை கேட்கும் மனிதன் உடலால் காப்பாற்றப்படுவான். என் தங்கமே, இந்த இலகு உணர்வு உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ உள்ளார்ந்த பணியை செய்ததால் வெளிப்புற மாற்றம் தானாக நடக்கிறது. உன் உடல் இப்போது அமைதியாக இருக்கிறது. அது பாதுகாப்பாக உணர்கிறது. அந்த பாதுகாப்பு தான் குணமடைதலின் அடிப்படை. நீ தொடர்ந்து உன் மனதை மென்மையாக வைத்துக்கொள். உன் சுவாசத்தை கவனித்துக்கொள். உன் உடலை அன்புடன் அணைத்துக்கொள். உன் நாளை நன்றியுடன் தொடங்கு. உன் இரவை அமைதியுடன் முடி. இந்த எளிய செயல்கள் உன் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும். உன் வாழ்க்கை இப்போது சமநிலையின் பாதையில் செல்கிறது. உன் மனம் அமைதியாக உள்ளது.
உன் உடல் இலகுவாக உள்ளது. உன் ஆன்மா ஒளியுடன் உள்ளது. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து உன்னை முழுமையாக வலுப்படுத்துகின்றன. நீ சரியான திசையில் நடக்கிறாய். நீ உன் உடலுக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுத்து வருகிறாய். உன் உடல் இலகுவாக இருப்பது ஒரு அடையாளம். அது உன் உள்ளத்தில் இருந்த பாரம் குறைந்துவிட்டதை காட்டுகிறது. சில நேரங்களில் மனிதன் வெளியிலிருந்து எந்த உதவியும் பெறாமல் தானாகவே குணமடைவான். அந்த குணமடைதல் அமைதியாக நடக்கும். யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் உடல் அதை உணரும். இன்று உனக்கு நடப்பது அதுவே. நீ உன் உள்ளத்தில் வைத்திருந்த கவலைகளை மெதுவாக விடுவித்துவிட்டாய். அவற்றை தள்ளி விடவில்லை. அவற்றை எதிர்த்து போராடவில்லை. அவற்றை புரிந்து கொண்டு விடுவித்தாய். அந்த விடுதலை தான் உன் உடலை தளர்த்தியது. மனம் விடுவித்த இடத்தில் உடல் சுதந்திரம் பெறுகிறது. சுதந்திரமான உடல் லேசாக இருக்கும். உன் சிந்தனைகள் இப்போது அமைதியான திசையில் செல்கின்றன. முன்பு இருந்த சிக்கலான சுழற்சிகள் குறைந்துவிட்டன. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை சோர்வடைய வைத்த பழக்கம் மெதுவாக மறைந்து வருகிறது. இந்த மாற்றம் உன் நரம்பு அமைப்புக்கு ஓய்வை கொடுக்கிறது. ஓய்வு கிடைத்தால் உடல் தானாக திருத்தம் செய்கிறது. நீ உன் உணர்வுகளை மதிக்க ஆரம்பித்துள்ளாய். உன் கோபம் வந்தால் அதை அடக்காமல் புரிந்து கொள்கிறாய். உன் சோகம் வந்தால் அதை குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் உள்ளத்தை மென்மையாக்குகிறது. மென்மையான உள்ளம் உடலை காப்பாற்றும். உன் உடல் இப்போது உன்னுடன் இணைந்து செயல்படுகிறது. அது உன்னை எச்சரிக்கையில் வைக்கவில்லை. அது உன்னை பாதுகாப்பாக உணர்கிறது. பாதுகாப்பு உணர்வு அதிகரித்தால் உடல் தளர்கிறது. தளர்வு ஏற்பட்டால் ஆற்றல் சீராக ஓடும். அந்த சீரான ஓட்டம் தான் இலகுவை தருகிறது. நீ உன் தினசரி பழக்கங்களில் சிறிய கவனம் செலுத்துகிறாய். சரியான நேரத்தில் உணவு, அமைதியான சூழல், மென்மையான சிந்தனை. இவை எல்லாம் பெரிய செயல்கள் போல தோன்றாது. ஆனால் அவை உடலின் உள்ளக சமநிலையை கட்டியெழுப்புகின்றன. நீ தொடர்ச்சியாக அவற்றை செய்கிறாய். தொடர்ச்சி தான் மாற்றத்தை நிலைநிறுத்தும். உன் மனதில் இருந்த அவசரம் குறைந்துள்ளது. எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தணிந்துள்ளது. சில விஷயங்கள் தானாக சரியாகும் என்பதை நீ நம்புகிறாய். இந்த நம்பிக்கை உன் உடலுக்கு பெரிய ஓய்வை தருகிறது. ஓய்வான உடல் தான் குணமடைந்த உடல். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தியுள்ளாய். ஒப்பீடு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மன அழுத்தம் உடலில் வலியை உருவாக்கும். நீ அந்த வட்டத்தை முறித்துவிட்டாய். இப்போது நீ உன் பயணத்தில் கவனம் செலுத்துகிறாய். இந்த கவனம் உன் ஆற்றலை பாதுகாக்கிறது. உன் சுவாசம் இப்போது ஆழமாக உள்ளது. சுவாசத்தை கவனித்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் மெதுவாக திருத்தம் பெறும். நீ தினசரி இந்த எளிய செயல்பாட்டை செய்து வருகிறாய். அது உன் உடலை மெதுவாக பலப்படுத்துகிறது. உன் உடல் ஒரு நுண்ணிய அமைப்பு. அது உன் உள்ளத்தின் மாற்றங்களுக்கு உடனே பதிலளிக்கும். நீ சாந்தமாக இருந்தால் அது சாந்தமாகும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அது நம்பிக்கையுடன் செயல்படும். இன்று உன் உடல் உன் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. நீ உன் கடந்த கால வேதனைகளை மன்னித்துவிட்டாய். அந்த மன்னிப்பு உன் உள்ளத்தை இலகுவாக்கியது. கசப்பை பிடித்து வைத்திருந்தால் உடல் கனமாக இருக்கும். நீ அதை விடுவித்தாய். அதனால் தான் இப்போது இந்த இலகு உணர்வு. உன் மனதில் அமைதி வளர்ந்ததால் உன் இரத்த ஓட்டமும் சீராக உள்ளது. மன அழுத்தம் குறைந்தால் உடலின் சக்தி சுதந்திரமாக ஓடும். அந்த சக்தி இப்போது உன் ஒவ்வொரு அசைவிலும் உள்ளது. நீ நடக்கும் போது சோர்வு குறைவாக இருக்கிறது. நீ அமரும் போது உடல் தளர்கிறது. இது நல்ல அறிகுறி. நீ உன்னை காயப்படுத்திய சிந்தனைகளை மாற்றியுள்ளாய். நான் சோர்வாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை நான் மீண்டு வருகிறேன் என்ற எண்ணமாக மாற்றியுள்ளாய். இந்த மாற்றம் உன் உடலின் உயிரணுக்களுக்கு புதிய தகவலை அனுப்புகிறது. அந்த தகவல் பாதுகாப்பு, வளர்ச்சி, மீளுருவாக்கம். உன் உள்ளத்தில் இப்போது நன்றியுணர்வு இருக்கிறது. இந்த நன்றி உன் உடலை மென்மையாக மாற்றுகிறது. நன்றி இருக்கும் இடத்தில் பதற்றம் தங்காது. நன்றி இருக்கும் இடத்தில் ஆற்றல் சீராகும்.
நீ தினமும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்கிறாய். அது உன் ஆரோக்கியத்தை காக்கிறது. உன் உடல் இலகுவாக இருப்பது உன் ஆன்மாவின் அமைதியின் சாட்சி. ஆன்மா அமைதியாக இருந்தால் உடல் அமைதியாகும். நீ உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியுள்ளாய். அதனால் தான் இப்போது இந்த லேசான உணர்வு. நீ உன்னை கடுமையாக நடத்துவதை நிறுத்தியுள்ளாய். உன் உடலை கட்டாயப்படுத்துவதை விட்டுவிட்டாய். நீ ஓய்வு தேவை என்றால் ஓய்வெடுக்கிறாய். இந்த மென்மை உன் உடலுக்கு மருந்து போன்றது. அன்பு தான் சிறந்த சிகிச்சை. உன் வாழ்க்கையில் இப்போது சமநிலை அதிகரித்துள்ளது. வேலை மற்றும் ஓய்வு இடையே சமநிலை. சிந்தனை மற்றும் உணர்வு இடையே சமநிலை. செயல்பாடு மற்றும் அமைதி இடையே சமநிலை. இந்த சமநிலை தான் உன் ஆரோக்கியத்தின் அடித்தளம். நீ உன் உடலை நம்ப ஆரம்பித்துள்ளாய். அது உன்னை காப்பாற்றும் திறன் கொண்டது என்பதை புரிந்துகொண்டாய். நீ அதை கேட்கும்போது அது பதிலளிக்கிறது. இந்த பரஸ்பர நம்பிக்கை உன் உடலின் சக்தியை அதிகரிக்கிறது. என் தங்கமே, இந்த இலகுவான நிலையை காப்பாற்றிக்கொள். உன் மனதை அமைதியாக வைத்திரு. உன் சுவாசத்தை கவனித்துக்கொள். உன் உணர்வுகளை மென்மையாக அணுகு. உன் உடலுக்கு நன்றி சொல்லு. இந்த எளிய செயல்கள் உன் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பலப்படுத்தும். உன் வாழ்க்கை இப்போது புதிய ஆற்றலுடன் நகர்கிறது. உன் உடல் உன்னுடன் ஒத்துழைக்கிறது. உன் மனம் தெளிவாக உள்ளது. உன் ஆன்மா ஒளியுடன் உள்ளது. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து உன்னை முழுமையாக குணமடைய செய்கின்றன. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். உன் உடல் அதை உறுதிப்படுத்துகிறது.